சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த ரிவ்யூஸில் வந்து விஷயங்கள் தான் இப்போ ரீசெண்டாக நீயா நான் போய் நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் ரிவ்யூவர்ஸ் உட்காந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனால தான் படம் நாசமாக போகுதுன்னு ஒரு பக்கம் வந்துருக்காங்க. ஒரு ரிவ்யூ வந்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க, கொஞ்சம் லேட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி. பட் அது இது வரைக்கும் மாறின மாதிரி தெரியல. நீங்கள் அந்த நீயான பார்த்ததுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு என்ன ஓடிச்சுனா? சிறு பட்ஜெட் படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு காசு கேட்குறாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இது உண்மை. நான் கேட்க வர்றது, சிறு பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அது எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணாங்க? ஏன் பண்ணல? அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு நான் எஃபோர்ட் எடுத்து இந்த படத்தை பார்க்கணும், ரெண்டாவது இதுக்கு நான் ஒரு எஃபோர்ட் போட்டு ரிவ்யூ பண்ணணும், ஆனால் இது யாரும் வியூஸ் கூட பார்க்க மாட்டாங்க. அதாவது இவங்க போய் பார்க்குறதே பெரிய எஃபர்ட். இல்லை, ஒரு ரிவ்யூவர் பேர் சொல்ல வேணாம், அவர் வந்து நிறைய பேச்சுவார்த்தையில் இருக்கிற ரிவ்யூவர் தான். அவர் சொல்கிறாரு, அண்ணா எனக்கு டைமே இல்லைண்ணே படம் பார்க்கறதுக்கு, நீங்கள் ஒன்றா விபிஓ லிங்க் அனுப்பிடுங்க அப்படின்னாரு. சரி, நான் விபிஓ லிங்க் அனுப்பிச்சிட்டேன். ஒரு படத்தை அனுப்பிச்சிட்டேன். விபிஓ லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் பாருப்பான்னு 3 நாள் ஃபாலோ பண்ணுறேன், இந்த படத்தை பாருன்னு சொல்லிட்டு. படம் பார்க்கவே இல்லை, ரெஸ்பான்ஸ் வரல. 5 நாள் கழிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, அண்ணே ரொம்ப பிஸி ஆகிடுச்சுன்னா என்னால் படம் பார்க்க முடியல. காரணம்னா அவர் வந்து பிஆர்ஓக்கு சொல்லியிருக்காரு, நான் எப்படி தனஞ்சய் சார்கிட்ட காசு கேட்க முடியும்? எவ்வளோ சார் கேட்குறேன்? 25,000 ரூபாய் ஒரு படத்துக்கு. 15,000 ரூபாய் 25,000 ரூபாய். அதனால தான் அபிஷேக் சொன்னது ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூன்னு ஒருத்தர சொல்லிட்டு. பட் ஆனால் வாங்குறது தான் உண்மை. படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு 15,000 25,000 ரூபாய் கொடுத்தா தான் இதெல்லாம் ஒர்த் டு ரிவ்யூ. இல்லை சார், இது இன்னொரு சைடில் பார்க்கும்போது நீங்கள் காசு கொடுத்து பேச வைக்கிறீங்கன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது. இல்லை, அது அவரு குறை சொல்வார் கண்டிப்பாக. பேசுன்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா அவர் பெரிய தெய்வம் மாதிரி. கண்டிப்பாக எனக்கு பணம் கொடுத்தா தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்ற மனநிலைக்கு பல பேர் இருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு எக்ஸப்ஷன் நான் கண்டிப்பாக ப்ளூ சட்டை மாறின சொல்லுவேன். ப்ளூ சட்டை மாறினா நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியும். பணம் கொடுத்து காசு வாங்க மாட்டார், ரிவ்யூ பண்ணுவார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் பொஃப்டா தனஞ்சய் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை திருப்பி மீண்டும் பார்ப்பதில் நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ரிவ்யூஸில் வந்து விஷயங்கள் தான். இப்போ ரீசெண்டாக நீயா நான் அப்படி தான் பார்க்கும்போது ஒரு பக்கம் ரிவ்யூவர்ஸ் உட்காந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனால தான் படம் நாசமாக போகுதுன்னு ஒரு பக்கம் வந்திருக்காங்க. நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன், நீங்கள் அந்த பக்கம் இருந்திருப்பீங்கன்னு நினச்சேன். பிகாஸ் இது ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பேசினோம், கங்குவா டைமுக்கு முன்னாடியே அதை பற்றி பேசியிருந்தோம். ஒரு ரிவ்யூ வந்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க, கொஞ்சம் லேட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி. பட் அது இது வரைக்கும் மாறின மாதிரி தெரியல. நீங்கள் அந்த நீயான பார்த்ததுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு என்ன ஓடிச்சு மைண்டில்? அந்த நீயான ப்ரோக்ராம் நான் பார்க்கல, ஒன்லி ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். நான் நீயான ப்ரோக்ராம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் உடனே சில யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தயாரிப்பாளர்கள் ஒரு 3-4 பேர் வந்தால் நானும் கூட இருக்க முடியும். நான் மட்டுமே தனியாக நின்று வச்சிங்களேன், நான் ஒரு தயாரிப்பாளராக கரண்ட்டில் படம் எடுத்துகிட்டே இருக்கேன், படத்தில் இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் மட்டும் பேசுன்னா அவர் ஒத்த வயசாக இருக்கும். அங்கே நிறைய பேர் வந்து சினிமா சம்மந்தப்படாத ஆளுங்க பேசினாங்கன்னா அது அத்தன்டிக்காக இருக்காது. நான் என்ன சொன்னேன், படைப்பில் பாதிக்கப்படுறவங்க யார்? ஒரு படைப்பாளியும் ஒரு தயாரிப்பாளர் தான். அவங்க இல்லாமல் இது வந்து ரிவ்யூஸ் பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. காமன் பீப்புளுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து பாதிப்பு கிடையாது. ஓகேங்களா? அவங்க வந்து சில பேர் படைப்பாளிகளுடைய கருத்தை பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் இது எப்படி இருந்திருக்குன்னா, படைப்பாளிகளுக்கும் ரிவ்யூஸ்க்கு மத்தியில் தான் ஒரு டிபேட்டாக இருந்திருக்கணும். அது இல்லாமல் அங்கே வந்து படைப்பாளிகளே இல்லை. அங்கே யார் ஒரு டைரக்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது பல டைரக்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க, ரிவ்யூஸ் இவ்வளோலாம் பாதிக்கப்படுது, ரிவ்யூஸ் இப்படிலாம் மோசமாக பண்ணுறாங்கன்னா அவங்கள வரவழைச்சிருக்கணும். அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் அவங்க பேசியிருந்தாங்க வச்சுங்களேன், அப்போ அவங்க கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக மகேந்திரன் மட்டும் தான் பேசிட்டு. மகேந்திரன் வந்து ஒரு ஆக்டர் தான். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து ஒரு படைப்பாளியை பேச முடியாது. அதுக்கப்புறம் ரியலாக யார் வந்திருக்கணும்னா தயாரிப்பாளர்கள். அதிகபட்சம் பாதிக்கப்படுறது யார்? ஒரு தயாரிப்பாளர். அதிகபட்சம் பாதிக்கப்படுறது ஒரு இயக்குனர். அவங்க 2 பேரும், அதாவது ஒரு 3 பேர், அவங்க 3 பேர் இவங்க வந்திருந்தாங்கன்னா இது வந்து டெஃபினட்டாக ஒரு ரிவ்யூஸ் வர்சஸ் இதுன்னு கரெக்டாக வந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா காமன் மேன் அண்ட் அப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லைங்க நான் வரலைங்க அப்படின்ட்டேன். நான் ஒத்த மட்டும் வந்தேன்னா நான் தனிப்பட்ட முறையில் போராடிட்டு இருக்கணும், அது வேண்டாம். ஒரு 3 பேர் படைப்பாளிகள் இருக்கணும், 3 தயாரிப்பாளர்கள் இருந்தாங்கன்னா நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து கரெக்டான ஒரு பேச ஆளே இல்லையா? அதான் பேச, அதாவது பார்வையாளர்கள் நம்ம வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராமில் பேசும்போது சரியான பாயிண்ட்டை பிரதிபலிக்கணும். நான் மட்டுமே பிரதிபலிச்சா அது நிற்காது. ஏன்னா ரெண்டாவது அவங்க எனக்கும் ஒரு வாய்ப்பை தான் கொடுக்க முடியாது, எனக்கு மொத்தமாக கொடுக்க முடியும். இப்போ உங்ககிட்ட நான் பேச முடியும், அங்கே உட்காந்து நானே எனக்கு 10 நிமிஷம் கொடுங்கன்னு பேச முடியாது. அங்கே ஒரு நிமிஷம் பேசினாலே 2 நிமிஷம் பேசினா கட் பண்ணிட்டு அடுத்தது எடிட்டில் தூக்கிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கணும். நம்ம வந்து அமாங் நான் என்டிட்டிஸ் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது எந்த அளவு நான் என்னால் கருத்தை பிரதிபலிக்க முடியும் தெரியல. நான் என்டிட்டிஸ் தான் சினிமா சம்மந்தப்பட்ட. இப்போ என் சினிமாவில் யாரெல்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து தானே நான் கண்டிப்பாக அவங்களோட நான் சேர்ந்து பண்ணியிருப்பேன். இப்போ படம் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த டேரக்டர்லாம் வந்து தான் வச்சுங்க, டெஃபினட்டாக அவங்க கூட நான் இருந்திருப்பேன். ஆனால் கேட்கும் போதே இல்லை சார் அவங்களாம் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க,
நான் சொன்னேன் இயக்குநர்கள் ஏதாவது நேம் சொல்லுங்கள், வரவங்க இயக்குநர்கள் பேர் சொல்லுங்கள், தயாரிப்பாளர் பேர் சொல்லுங்கள். இல்லைங்க பேசிகிட்டு இருக்கோம் யாரும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா அப்போனா விட்டுருங்க அப்படின்னு. இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நம்ம போய் சோலோவாக போய் மாட்டிக்கூடாது, இதில் போய் நம்ம தனியாக பேசுனதை வச்சிங்களேன் ஒரு ஒரு குரூப்பே நம்மளுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கோம். நீ எப்படி பேசினா அப்படி பேசினேன்னு தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல் இன்டர்வியூவில் நான் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு. ஆக்சுவலி பெய்டு ரிவ்யூன்ற விஷயம் ரொம்ப நாளாகவே இது இருந்துக்கிட்டே இருக்குது. காசு கொடுத்து தான் பேச வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு சைட்லேருந்து நாங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னு. ஆனால் அதில் ஒருத்தர் பேசும்போது வாங்குறாரா வாங்க மாட்டாரான்னு சொல்லாமையே முடிச்சிட்டார் இந்த விஷயத்த. ஆனால் பக்கத்தில் வந்து ஹையஸ்ட் பெய்டு இவர் தான் வாங்குறாரு அப்படின்னும் போது இப்போ கொடுக்குறாங்களா அப்போ அவங்க வாங்குறாங்களா அப்படின்ற அது ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சைட்லேருந்து ஒரு சொல்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே மிரட்டுறாங்க அப்படின்னா அவன் மிரட்டுவோம் நீங்கள் அடங்க மாட்டீங்கன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? நம்மளுடைய ஒரு இன்டர்வியூலே நம்ம பேசணும் இதை பற்றி, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஞாபகம் இருக்கு, ஒரு 3 மாதம் முன்னாடி பேச கண்டிப்பாக பேசலாம். நான் என்ன சொன்னேன்னா சிறு பட்ஜெட் படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு காசு கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இது உண்மை. நீ ஏன் சிறு பட்ஜெட் படங்களை யாரும் ரிவ்யூ பண்ணுறதில்ல பாருங்க. பெரிய ஆளுங்க யாருமே, அதாவது இல்லை ஆக்சுவலி இந்த கேள்வி அங்கே இருந்துச்சு, பட் அது கேட்கல. நான் கேட்க வர்றது சிறு பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதை எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணாங்க? பண்ணல. ஏன் பண்ணல? அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு நான் எஃபோர்ட் எடுத்து இந்த படத்தை பார்க்கணும், ரெண்டாவது இதுக்கு நான் ஒரு எஃபோர்ட் போட்டு ரிவ்யூ பண்ணணும், ஆனால் இது யாரும் வியூஸ் கூட பார்க்க மாட்டாங்க, ப்ரெஷரில் போடுறாங்க. அதாவது இவங்க போய் பார்க்குறதே பெரிய எஃபர்ட்டு. ஓகேங்களா? இல்லை ஒரு ரிவ்யூவர் பேர் சொல்ல வேணாம், அவர் வந்து நிறைய பேச்சுவார்த்தையில் இருக்கிற ரிவ்யூவர் தான். அவர் சொல்கிறாரு, அண்ணா எனக்கு டைமே இல்லைண்ணே படம் பார்க்கறதுக்கு, நீங்கள் ஒன்றா விமியோ லிங்க் அனுப்பிடுங்க அப்படின்னாரு. சரி நான் விமியோ லிங்க் அனுப்பிச்சிட்டேன், ஒரு படத்தை அனுப்பிச்சிட்டேன், விமியோ லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் பாருப்பான்னு 3 நாள் ஃபாலோ பண்ணுறேன் இந்த படத்தை பாருன்னு சொல்லிட்டு. படம் பார்க்கவே இல்லை, ரெஸ்பான்ஸ் வரல. 5 நாள் கழிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, அண்ணே ரொம்ப பிஸி ஆகிடுச்சுண்ணே என்னால் படம் பார்க்க முடியலண்ணே அப்படின்ட்டு. ஓகே, என்ன காரணம்னா அவர் வந்து பிஆர்ஓக்கர் சொல்லியிருக்காரு, நான் எப்படி தனஞ்சய் சார்கிட்ட காசு கேட்க முடியும். ஸோ அவங்களுடைய ஃபிலாசபி எப்படி இருக்குன்னா சிறு பட்ஜெட் படம் அது. இப்போ சிறு பட்ஜெட் படம் வரும்போது இருக்கிற எல்லா ரிவ்யூவர்ஸுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நான் எக்ஸப்ஷன் சொல்ல மாட்டேன், எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, அதில் பேர் கார்த்திக் கிருஷ்ணா எக்ஸப்ஷன். அவர் சிறு பட்ஜெட் படங்களை ரிவ்யூ பண்ணுவார். அவர் என்ன பணம் கேட்க மாட்டார். ஸோ அவர் பேரை வச்சே சொல்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறார், எனக்கு படத்துடைய சிறு பட்ஜெட் படமாக ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா எனக்கு எஃபோர்ட் எடுத்து வரணும் பார்த்து சார் விமேலுக்கு கொடுத்துட முடியுமா? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 2K லவ் ஸ்டோரி, நான் வந்து காதல் என்பது பொதுவோட மேலாம் நான் விமேலுக்கு காமிச்சேன். இ கால்ட் அண்ட் டோல் மீ, சார் எனக்கு இந்த படத்தில் இதெல்லாம் உடன்பாடு இல்லை, ரிவ்யூ இப்படி தான் நான் கொடுப்பேன், கோச்சிக்கூடாது நீங்கள். அது உங்களுக்கு ஓகே, அதெல்லாம் நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உன்னுடைய ரிவ்யூப்பா, நான் எப்படி உன்னை கமெண்ட் பண்ணேன் பேசுங்கன்னு சொல்லி என்ன நான் என்ன சொன்னேன், ரிவ்யூ பண்ணேன், அதில் இருக்கிற நிறைய குறைகளை சொல்லு. விமியோ லிங்க் கேட்டார், அதுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குல்ல ரிவ்யூ. அதாவது விமியோ லிங்க் கேட்டதை விட்டு நான் சார் படம் போய் பார்க்க முடியாது, ஃப்ரெஷ்ஷாக வர முடியாது, நான் ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு ஆனால் படம் ரிவ்யூ பண்ணோம், இந்த 2 படத்தை ரிவ்யூ பண்ணோம், எனக்கு நீங்கள் விமியோ லிங்க் கொடுக்க முடியுமா? நான் அமுச்சு விட்டேன். 3வது நாள், அதாவது 2வது நாளே, அதாவது 2 படத்தையும் 2வது நாள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார்னா, சார் ரிவ்யூ எனக்கு வந்து மிக்ஸ்டாக தான் இருக்குது 2 படங்களுக்கும், பாசிட்டிவாக பெருசாக இல்லை, நீங்கள் வேறு விமியோ லிங்க் வேறு அமுச்சு விட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் வந்து போடணுமாலன்னு ஒரு சின்ன ஒரு வரி இருக்கு, நான் நீ ரிவ்யூ போடுறது உன்னோட இஷ்டப்பா, அதில் நான் இறங்கல. ஓகே, மிக்ஸ்டு டாக் வருதுன்னா அன்ஃபார்ச்சுனேட், அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவர் ரிவ்யூ போட்டார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போது அந்த ரிவ்யூ போடுறதுக்கு எனக்கு காசு கேட்டிருந்தா தான் தப்பு, அவர் காசு கேட்கல. ஆனால் பல பேர் என்ன தெரியுமா, பிஆர்ஓக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, பிஆர்ஓக்கு மெசேஜ் சொல்கிறாங்க, சார் இந்த படத்தில் ரிவ்யூ பண்ணோன்னா எனக்கு இவ்வளோ காசு வேணும். எவ்வளோ சார் கேட்குறேன்? 25,000 ரூபாய் ஒரு படத்துக்கா சார்? 15,000 25,000 ரூபாய். அதனால தான் அபிஷேக் சொன்னது ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூன்னு ஒருத்தர் சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவர் அப்படி வாங்குறாரான்னு நான் சொல்லலை, பட் ஆனால் வாங்குறது தான் உண்மை. படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு 15,000 25,000 ரூபாய் கொடுத்தாதான் இதெல்லாம் ஒர்த் டு ரிவ்யூ. இல்லை சார், இது இன்னொரு சைடில் பார்க்கும்போது நீங்கள் காசு கொடுத்து பேச வைக்கிறீங்கன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது. இல்லை அது அவர் குறை சொல்வார் கண்டிப்பாக. அது நீங்கள் பேசுன்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா அவர் பெரிய தெய்வம் மாதிரி ரிவ்யூவர்ஸ். எப்படி போயிட்டு இருக்குன்னா அந்த உலகம், இவங்கெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டாலே படம் ஓடின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் அவங்க ரிவ்யூ பண்ணுறது மட்டுமா தான் ரிவ்யூ பண்ணுவாங்க கடைசியில். ஏன்னா அவர் ரிவ்யூ பண்ணும்போது அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் பெருசாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. படம் பேர் ஒரு வாயில் வந்துடணும், அதான் அவர் சொல்லிட்டா அட்லீஸ்ட் மக்களை போய் ரீச் ஆகிடும் அந்த படம் வந்திருக்குன்றதுக்காகவே இங்கே இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் 15,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுக்குற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதை வந்து பிஆர்ஓ கிட்ட சொல்கிறாங்க. சினிமா அப்படி தான் இருக்கா சார்? இதுதான் சினிமா. இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் எனக்குன்னு ஒரு ரீச் வந்துருச்சுன்னா, அதாவது எனக்குன்னு யூடியூப் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, என் ரிவ்யூ பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு பணம் கொடுத்தா தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்ற மனநிலைக்கு பல பேர் வந்துட்டாங்க. இதில் எக்ஸப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு எக்ஸப்ஷன் நான் கண்டிப்பாக ப்ளூ சட்டை மாறணும் சொல்லுவேன். ப்ளூ சட்டை மாறணும் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. பணம் கொடுத்து காசு வாங்க மாட்டார், ரிவ்யூ பண்ணுவார். அவர் டைம் கிடைச்சுன்னா எல்லாம் ரிவ்யூ பண்ணுவார். ஓகேங்களா? கார்த்திக் கிருஷ்ணா அந்த மாதிரி ஒருத்தர். ஸோ இவங்களை நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அவர் பொறுத்தவரையும் டைம் கிடைச்சுன்னா எல்லா படத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிடுவார். அவ்வளோதான். நீங்கள் அவர் பணம் கொடுத்து நீங்கள் படம் பார்க்கல சொல்லவே முடியாது. அவர் வந்து நீங்கள் பணம் கொடுக்குறே சொன்னாலே அவ்வளோதான், ஒழிஞ்சிக்கினீங்க.
ஸோ அவர்கிட்ட யாருமே பணம் கொடுத்து நெருங்க முடியாது. அப்படி ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்காருல்ல, அதனால தானே இன்றைக்கி இவ்வளோ பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் சொல்கிறத வந்து பெருசாக எல்லா குரூப்லையும் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேரில் எனக்கு பல விமர்சனங்கள் இருக்குது, அவர் பேரில் பல டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஈஸ் ஜெனியூன் டு எவ்ரிபடி. அதாவது தூக்கி போடுறோன்னா எல்லாரையும் தூக்கி போடுவார். பெரிய படம் சின்ன படம்லாம் எதுவுமே பாகுபாடே கிடையாது. இப்படி தான் இருக்கணும் ஒரு மனுஷன். நீ ஜெனியூனாக இரு. உனக்கு நான் ஒருத்தக்கிட்ட காசு வாங்க மாட்டேன். என்னுடைய வியூஸ் மூலமாக வந்தால் போகிறோம். எனக்கு அதாவது யூடியூப் வியூஸ் மூலமாகவும் யூடியூப் ஆட் மூலமாக வந்தால் போகிறோம். ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் காசு வாங்க மாட்டேன். நீ காசு கொடுத்தாலும் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஆனால் நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஒவ்வொரு படத்தையும் ரிவ்யூ பண்ணுவேன், பாகுபாடு இல்லாமல். அப்படி பண்ணேன்னா நீ ஜெனியூனான ரிவ்யூவர். பாகுபாடு இல்லாமல் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணணும். அப்போ தான் நீ ஜெனியூனான ரிவ்யூவர். காசு கொடுத்த சின்ன படத்தை மட்டும் நான் ரிவ்யூ பண்ணுவேன், இல்லைனா பெரிய படத்தை போட்டு தாக்குவேன்றது நீ ஜெனியூனான ரிவ்யூவர் கிடையாது. ஓகே, இதுதான் என்னோட பாயிண்ட். இல்லை, அதுலேயுமே பெரிய படத்தை வந்து பண்ணும்போது அந்த படம் சார்ந்து இருக்கவங்க மிரட்டுறாங்க, ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. இல்லை, அவர் மிரட்டுறாங்கன்னு சொல்ல, ஃபோன் பண்ணி எனக்கு பாசிட்டிவாக போடுங்க, பணம் கொடுங்க. அது வந்து எப்படின்னா, அது ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கலாம் அதில். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, ரிவ்யூ பண்ணுங்கள், முதல் நாளே போடுங்க, பாசிட்டிவாக போடுங்க. ஏன்னா 2 நாளில் அவர் போடுறாருன்னா அவங்க கேட்டிருக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது நியாயம். ஏன்னா எல்லாரும் வாங்குறாங்கல்ல, இவர் மட்டும் வாங்க மாட்டார், நெத்திலே எழுதி ஒட்டி இருக்கு. சொல்லுங்கள், எல்லா ரிவ்யூரும் பணம் வாங்கும்போது நான் சொல்கிறது எக்ஸப்ஷன் வந்து ப்ளூ சர்டிஃபிகேட்டை போக மாட்டாங்க, பரதார் அங்கிட்ட போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பெரிய ஸ்டேட்மெண்ட். அப்படிதான் நான் அப்படி தான் சொல்கிறேன். ப்ளூ சர்டிஃபிகேட்டை யாரும் போக மாட்டாங்க, பரதாஜ் அங்கிட்ட ஒருத்தரை போய் கேட்க மாட்டாங்க, சார் பணம் கொடுக்குறோம் ரிவ்யூ போடுங்க சொல்ல மாட்டாங்க. சுதீர் சீனிவாசன்கிட்ட ஒருத்தர் போக மாட்டாங்க, கார்த்திக் சீனிவாசன்கிட்ட போக மாட்டாங்க. மற்ற பல ரிவ்யூஸ் கிட்ட பேர்லாம் சொல்ல விரும்பல, இவங்களுக்கு தெரியாது இல்லை யார் காசு வாங்குறா யார் காசு வாங்கல தெரியாது தொட்டு எல்லாருமே கேட்பாங்க. அவங்களுக்கு எக்ஸப்ஷனலாக சில பேர் மட்டும் தான் தெரியும், இவங்க மட்டும் காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து பண்ணால் போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீதி பேரெல்லாம் கண்டிப்பாக இவங்க வெயிட் பண்ணுவாங்க, பிஆர்ஓ மூலமாக பேசுவாங்க, பிஆர்ஓ சொல்லுவாங்க கண்டிப்பாக பணம் கொடுத்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ போட வச்சிடலாம். அந்த ரிவ்யூ நல்லா வருமானு தெரியாது, அதெல்லாம் நான் கேரண்டி பண்ணல. அதாவது இவங்க நல்ல ரிவ்யூ கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனால் பேச வைக்கிறதுக்கு நீ காசு கொடுத்தா தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இது பப்ளிக் ஒப்பீனியன் இருக்கா சார்? அந்த விஷயத்துலையுமே இருக்கு. இல்லை, எப்படின்னா இன்னைக்கு எல்லாமே பணமாயிடுச்சு. பணம் கொடுத்தா தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி வரலாம், ஒரு ரிவ்யூருக்கு எப்படி வரலாம்? நான் அதை வந்து ஓப்பனாக சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுற எல்லா ரிவ்யூரும் சினிமாவுக்கு பண்ணுற துரோகமாக பார்க்குறேன். நீ ஒரு ரிவ்யூர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இருக்கிற கொரியன் படத்தை ரிவ்யூ பண்ணுற, ஹாலிவுட் படத்தை ரிவ்யூ பண்ணுற, ஹிந்தி படத்தை ரிவ்யூ பண்ணுற, உனக்கு எவனுமே காசு கொடுக்குறது இல்லை. ஆனால் வியூஸ்க்காக நீ பண்ணும்போது ஏன் இங்கே வர ஒரு சின்ன சின்ன படத்தை ஏன் பண்ண மாட்டேன்றதான் என்னுடைய கேள்வி. நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுட்டு நான் இண்டஸ்ட்ரியில் சிறு படங்களை பல படங்களை சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். அந்த ஆதங்கத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லேன்னா, எனக்கு சிறு பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம்லாம் என்னை வந்து ஆடியோ லான்ச் கூப்பிட்டாங்கன்னா இது சிறு பட்ஜெட் படம் நான் வரமாட்டேன் அப்படிலாம் போனதே இல்லை. எல்லா படத்துக்கும் நான் போய் நிற்பேன். ஏன்னா நம்மளை வந்து கூப்பிட்றாங்க, மதிச்சு கூப்பிட்றாங்க வச்சுங்களேன். டைம் மட்டும் இருந்ததுன்னா போகிறோம், எனக்கு அந்த ஸ்லாட் இருந்ததுன்னா, என் டைம் ஸ்லாட் இருக்குன்னா எனக்கு என்ன பயம், என்ன போனால் 3.5 மணி நேரம் உட்கார வச்சிருவாங்களேன்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது பெரியவங்களாம் வந்துட்டாங்கன்னா நம்ம இறங்கி போனால் போக முடியாது, நம்மளுக்கு ஒரு சின்ன சங்கடம் ஆகிடும். அவங்க தப்பாக நினைப்பாங்க, எல்லா பெரியவங்களும் உட்காந்துருக்கும் போது நீ மட்டும் அந்த பெரிய அப்பாட்டாக்கு மாதிரி இறங்கி போகிற அப்படின்னு அவங்களுக்கு திங்கிங் வரக்கூடாதுக்காக நான் வந்து யோசிப்பேன். ஐயோ காலைல 10 மணிக்கு போயிட்டு 12:30 மணி வரை உட்காரணும் அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் சொல்லுவேன், இல்லை சார் விட்டுருங்க சார், ஈவினிங்னால எனக்கு பிரச்சனை இல்லை, 6லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ தான், 6-9 மணி உட்காரலாம், எவ்வளோ நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் வரும்போது பெரிய படங்கள் மட்டும் நம்ம போகிறதில்ல, சின்ன படமாக இருந்தாலும் மீடியம் படமாக இருந்தாலும் நம்ம கூப்பிடும்போது சரி நம்மளை மதித்து ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா நம்ம போகிறோம். 3 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அங்கே உட்காந்து அந்த படத்துக்கு பாசிட்டிவாக பேசுகிறேன், என்னால் முடிஞ்சது அந்த படத்துக்கு என்ன பூஸ்டப் பண்ணாமல் பேசுகிறேன். எனக்கு காசு கொடுக்குறாங்களா? நான் எதுக்கு போகிறேன்? இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரி என்னை மதிச்சு கூப்பிடுதுன்னா அதுக்காக நான் போய் பேசுகிறேன்ல, அந்த வேலையில் தான் நீ இருக்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்க ரிவ்யூவர்ஸ்க்கு நான் சொல்லுவேன் உன்னுடைய வேலை அதுதான். இப்போ நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், 3.5 மணி நேரம் ஒரு பைசா வாங்காமல் ஒரு மதிப்புக்காக போகிறோன்னா அதே வேலை தான் உன்னை மதிச்சு ஒருத்த கூப்பிட்றான். சார் ரிவ்யூ பண்ணுங்க சார் என் படத்தைன்றான், ப்ரெஷ் ஷோ வந்து பாருன்றான். ப்ரெஷ் ஷோவில் பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி படம் போகிறது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன் நீ. அதுதான் சினிமா உனக்கு போடுற சோறுக்கு நீ கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுனா இதுதான். சினிமா தான் உனக்கு சோறு போடுது, சினிமா தானே ரிவ்யூ பண்ணுற. இப்போ சினிமானா கொரியன் படம் எல்லா படமும் உனக்கு சாப்பாடு போடுதுன்னா தமிழ் சினிமா சாப்பாடு போடுது, பெரிய படங்கள் மட்டும் சாப்பாடு போடல, சிறு பட்ஜெட் படங்கள் தான் சாப்பாடு போடுது. அப்படி இருக்கும்போது சிறு பட்ஜெட் படங்களுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணுற? ரிவ்யூ பண்ண உன்னை நான் ரிவ்யூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்ல, நீ நல்லபடியாக பேசுன்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த ரிவ்யூரும் நான் அப்படி சொன்னதில்லை. உனக்கு என்ன தோணுதோ பேசு, அவ்வளோதான், நியாயமாக பேசுன்னு சொல்லுவேன். ஏன்னா தாக்கணும்னு பேசாது. எல்லாருக்கும் படத்தில் ஒரு வன்மம் இருக்கும், தனஞ்சயன் சார் முறையிலையும் போதும். அதான் தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்கும். தனஞ்சயன் சார் போட்டு காலி பண்ணணும்னு ஒரு மனசு இருக்கலாம், அதனால் நீ பேசலாம். தனஞ்சயன்றதை நான் உதாரணமாக சொல்கிறேன். எந்த தயாரிப்பாளர் பிடிக்காத தயாரிப்பாளர் வன்மத்தோடு பேசுறதுக்கு உனக்கு எண்ணம் இருக்கலாம், இல்லை ஒரு நடிகரை பிடிக்காம வரதுக்கு வன்மத்தோடு பேசலாம். அதெல்லாம் அது அடுத்த கட்டம். முதல் கட்டம் ரிவ்யூ பண்ணப்பா,
அது காசு கேட்காத, இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, பட் நாங்கள் உரிமைன்னு பேசிட்டு இருந்தாங்க சார். என்ன உரிமை? ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறது எங்களோட உரிமை அப்படிலாம். நீ உரிமை என்ன? அந்த உரிமை எல்லா படத்துக்கும் மட்டும் தான் நான் கேட்குறேன். அந்த உரிமை எல்லா படத்துக்கு ரிவ்யூ இருக்குல்ல, அது ஏன் காசு கேட்குறேன்? அங்கே பல பேர் ரிவ்யூஸ் கிட்ட கேளுங்க, காசு கேட்காம நீ எந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணன்னு கேளுங்க. நான் சொல்றது எக்ஸெப்ஷன். ஆக்சுவலாக அவங்களே சொல்கிறாங்க அப்படிலாம் நாங்கள் யார்ட்டையும் காசு கேட்டது வந்தாலும் நாங்கள் அப்புறம் ப்ரூஃப் எல்லாம் விட்டானா பயங்கர ஷாக் ஆகிடும். ஓகே, பிஆர்ஓக்களுக்கு இருக்கிற ப்ரூஃப், பிஆர்ஓக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. நான் சொல்கிறேன் எல்லா பிஆர்ஓக்களும் கஷ்டப்படுறதே இதுதான். ஏன்னா பிஆர்ஓக்களுக்கு பொறுப்பு இருக்குது, படத்தை வந்து ரிவ்யூ பண்ணணும், ஒரு தயாரிப்பாளர் ஒரு கொண்டு போய் சேர்க்கணும்ல. பிஆர்ஓக்கெல்லாம் எப்படி போராடுறாங்கன்னா தயாரிப்பாளருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. தயாரிப்பாளர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன சார் என் படம் ரிவ்யூவே வரல சார், காசு கொடுத்தா தான் ரிவ்யூ போடுறேன்னு சொல்கிறாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் காசு கொடுக்க மாட்டேன்றீங்க, அவங்க போட மாட்டேன்றாங்க. இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ சார் வரும் இந்த ரிவ்யூக்கு மட்டும்? 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கல உங்களால் ரிவ்யூ கொண்டு வர முடியாது. ஐயோ. ஓகே, நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொன்னேன், சாங் எடுத்துருக்கீங்களா, இவ்வளோ செலவு பண்ணி நான் வந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாதான் ரைட்டப் போகிறோம், எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாதான் எனக்கு ரிவ்யூ வரேன்னா என்னத்துக்கு சினிமா எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது. அப்போது எடுத்தால் பெரிய படம் பெரிய படம் எடுத்தீங்கன்னா உனக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கணும். கண்டிப்பாக கிடையாது, அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். உங்கள் படத்தை எடுப்பாங்க. நல்ல படமாக எடுத்துட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்கள் மட்டும் நல்ல படம் எடுக்கலாம், பெரிய படத்துலையும் பெரிய டபுள் வாமினா உங்களை மொத்தமாக சேர்த்து தாக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வியூஸ் நிறைய கிடைக்கும். புரியுதுங்களா? பெரிய படத்தில் என்னென்னா எவ்வளோ தாக்குறாங்களோ அவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நல்லபடியாக பேசினா பெருசாக இன்க்ரீஸ் ஆகுது. இது வேறு பிரச்சனை. எப்போவுமே சரி, யூடியூப்பில் வந்து பொறுத்தவரையும் நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எவ்வளோ நெகட்டிவ் தம்ப்நெயில் போடுறீங்களோ அவ்வளோதான் வியூஸ் கிடைக்கும். சரி, பாசிட்டிவான தம்ப்நெயில் போடுங்க, கிடைக்காது, ஒன்றுமே கிடையாது. ஓகே, இன்னைக்கு தக் லைஃப் போட உடனே எல்லாம் உட்காந்து பார்ப்பா. ஆனால் நீ இன்னும் தம்ப்நெயில் போடுற பற்றி தான் பார்ப்பா. ஓகேங்களா? தக் லைஃப் என்ன பேசியிருக்கு போறாரு, இவர் வந்து சொம்படிக்கு போறாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தம்ப்நெயில் எப்படி மாற்றி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் அதனால தான் உங்கள் டீமில் சொல்லிட்டேன்ப்பா என்னை பிடிச்சி தேவையில்லாமல் இழுக்காதுன்னு. அதில் வேறு ஒருத்தர் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. கடந்த வாரம் என்னாச்சுன்னா ஒரு இன்டர்வியூவில் 1000 கோடி கூலி படம் பண்ணமா இல்லை இது பண்ணமான்னு, அது பண்ணாதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஏன் பண்ணாது அப்படின்னு தக் லைஃப் இல்லைன்னா, நான் அதுக்கு பிறகு இந்த 1000 கோடி நிறைய பேர் பேசின தொட்டு நான் என்ன சொன்னேன்னா, நான் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதம் வந்த ட்ரேட் கைடில் நாங்கள் அனலைஸே பண்ணி போட்டோம். நார்த் இந்தியாவில் 400 கோடி பண்ணாதான் 1000 கோடியே பண்ண முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட்டாக பண்ணது 40 கோடி தான் நார்த் இந்தியாவில். அப்போ 400 கோடி இப்படி படங்கள் பண்ணோம். அப்போ படம் பண்ணணும்னா 400 கோடி பண்ணோன்னா அப்போ மிகப்பெரிய எஃபோர்ட் போடணும் இந்த டீம். அது பண்ணுவாங்களா தெரியல. அதனால் 1000 கோடியெல்லாம் இப்போ விட்டுருங்க. இதான் நான் சொன்ன வார்த்தை. இதுவரை பெஞ்ச் மார்க்காக இருக்க 600 கோடியை தாண்டுமா இந்த படங்கள் பற்றி பேசுவோம். கூலியாக இருந்தாலும் சரி, தக் லைஃபாக இருந்தாலும் சரி, அதை பேசுவோம். அதை விட்டு 1000 கோடி நம்ம பேச வேணாம் சொல்லி போட்டேன். தமிழில் என்ன தெரியுமா போட்டிருக்கு, தக் லைஃப் கூலி 1000 கோடி பண்ணுமா தனஞ்சயன், இதான் தக் லைஃப், அதான் தமிழில். ஓகே, உடனே ப்ளூ சட்டை மாறன் போடுறாரு. இப்படி தான் நீங்கள் 1000 கோடி பேசி இந்த படங்கள்லாம் காலி பண்ணிட்டீங்க தனஞ்சயன். உள்ள பேசின விஷயமே நான் உள்ள பேசுனதே வேற தலைவா. நான் அப்புறம் அந்த ட்வீட்ல போட்டேன், தமிழில பார்த்து கமெண்ட் கொடுக்குறீங்களே, ஒரு வீடியோ உள்ள போய் பாருங்கயா. வீடியோவில் நான் பண்ணாதுன்னு சொன்னேன், பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஏன் காரணம்னா 400 கோடி நார்த் இந்தியாவில் வரலன்னா பண்ணவே முடியாது. 400 கோடி வரணும்னா நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் பெருசாக போடணும், அதுக்கான கேஸ்ட் அண்ட் குரு இருக்கணும். அந்த மாதிரி எஃபோர்ட் இவங்க பண்ணுவாங்களா தெரியாது. அதனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம பேச வேண்டியது நம்முடைய பெஞ்ச் மார்க் வச்சு பேசுவோம். லியோன் ஜெயிலர் தான் பெஞ்ச் மார்க், இதை தாண்டமா பேசுவோம், இவ்வளோ தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எப்படி பேசுகிறாங்க ட்விட்டரில்? அப்படியே ஆப்போசிட்டா தனஞ்சயன் வந்து இப்படிலாம் 1000 கோடி பண்ணணும்னு கூட அதான் இப்போ தக் லைஃப் செட் ஆகலை, தனஞ்சயன் அதிரடி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த யூடியூப் உலகத்தில் யாருக்குமே டைம் இல்லை. அவர் வந்து தமிழில் பார்த்துட்டு என்ன போட்டு காலி பண்ணணும்னு ட்வீட் போடுறாரு. நான் உடனே ட்வீட் போட்டேன், தலைவா உள்ளே போய் வீடியோ பாரு தலைவா, நான் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தது. இதுக்கு மத்தியில் இந்த ரிவ்யூவர்ஸ் பிரச்சனை இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சி ஐ எம் நாட் ரியலி அப்செட் அபவுட் திஸ் திங்ஸ். அவர் ஏதோ கமெண்ட் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுறாரு, சரி நம்மளை மதிச்சு கமெண்ட் பண்ணுறாரு. அவர் பிரைம் மினிஸ்டரே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம யார்? சரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போட்டோன்னு நான் சொல்கிறேன். அவரே அப்ரிஷியேட் தானே சொல்கிறேன் நடுவில் சில விஷயம்லாம். நம்மளுக்கு இதில் ஒரு மனிதனை மொத்தமாக ஹேட் பண்ணக்கூடாதுன்ற என்னோட பாயிண்ட். இப்போ எனக்கு வந்து சில விஷயங்கள் எனக்கு ப்ளூ சட்டை மாறன் பிடிக்கலையே தவிர நான் அவர் நியாயமாக நடந்துக்கிறார் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மனிதத்துவம் ஏன் இல்லை? ஒரு சக மனிதனை ஈக்குவலாக மதிக்கிற எண்ணம் ஏன் இல்லை? ஒரு மனிதத்தில் சார் இவ்வளோ பெரிய லெஜெண்டை நீ எப்படி பேசணும்? மணி சார் யூ மிஸ்ட் இட். நாங்கள் உங்கள் பேரில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் படத்தில் எதிர்பார்க்குறோம், மிக பெருசாக நீங்கள் வந்து பவுன்ஸ் பேக் கண்டிப்பாக. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இல்லை, அஜெண்டா முடிஞ்சிச்சு இல்லை. சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டே போயிட்டே இருற மடையா அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு சொல்லணும் தோணுச்சு சொல்லியாச்சு. உனக்கு ட்விட்டர் இருக்குது, ஒரு 150 பேர் 200 பேர் ஃபாலோ பண்ணுறான்னா, இல்லை 1000 பேர் ஃபாலோ பண்ணால் சொல்லிட்டு இல்லை, வேலையை காத்து போடா டே அடுத்த படத்துக்கு. அவர் அடுத்த படத்துக்கு போயிட்டாரு, நீ அடுத்த படத்துக்கு போயிட்டே இரு. உனக்கு என்னடா வேலை வெட்டி இல்லாமல் அவரை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க? கமல் சார் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்ட், பொலிட்டிக்கலாக உனக்கு பிடிக்கலையா? அவர் வந்து மக்கள் நீதி மையம் மூலமாக வந்து டிஎம்கேல டைப் பண்ணி எம்பி சீட் வாங்கிட்டாருன்னா அது அரசியல். அதே இது சினிமாவில் கொண்டு வர. கேன் யூ எவர் கம்பேர் ஹிம் வித் எனி ஆக்டர் இன் இந்தியா?
இவ்வளோ பெரிய சாதனை பண்ண ஒரு மனிதரை நீ யாரா ட்ரோல் பண்ணுறதுக்கு? நீ யார்? சினிமாவில் அவர் எப்படி ட்ரோல் பண்ண முடியும்? அரசியலில் உனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம். அவருடைய சாதனைகள் சினிமாவில் எவன் பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய சாதனையாளர் கமல் சார். இந்தியன் சினிமா பார்த்து வேகிற ஒரு ரஜினி சார் சொல்லுவார், எனக்கு வந்து கமல் சார் மாதிரிலாம் என்னால் பெரிய பிக் ஸ்டார் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவரே சொல்கிறார். அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற நடிகர் சொல்கிறது கமல் சார் வந்து பெஞ்ச் மார்க் அப்படின்னு. மோகன்லால் சார் சொல்கிறார், மம்முட்டி சொல்கிறார், அங்கேருந்து ஆரம்பித்து எல்லா நடிகர்களும் சொல்கிறது கமல் சார் தான் அவங்களுடைய பெஞ்ச் மார்க். ஒரு படத்தில் ஓவராலாக மாறிடுமா? ஒரே படத்தில் வந்து படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அவருடைய என்டையர் கிரெடிபிலிட்டி போயிடுமா? இல்லை 65 வருஷம் சினிமா ஹிஸ்ட்ரி போயிடுமா? கமல் சாருக்கு என்ன சொல்லணும்? நீ உண்மையிலே ஜெனியூனான ஒரு மனிதன். கமல் சார் என்ன சார் நீங்கள் இந்தியன் 2 பெட்டரான படம் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? நீங்கள் நடிச்சிருக்கூடாது சார், எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், அடுத்த படத்தில் நீங்கள் அன்பரி ஒரு படம் பண்ணுறீங்களா, வி ஆர் ஆல் வெயிட்டிங், யூ வில் கம் பேக் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஜெனியூனா அவர் பேரில் கேரிங்கான ஒரு மனிதர். சகட்டு மேனிக்கு வந்து நான் கிடைச்சது வீடியோ, ஒரு ட்விட்டர் கிடைச்சது, இது கிடைச்சது, நீ போட்டு சாத்துவ, நீ பேசிட்டு இருப்ப, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? எனக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வருது அதெல்லாம் பார்க்கும்போது. 2 நாளாக அது என்னுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் கூட பேசிட்டு. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய பேசணும். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.